வீடியோ பார்க்க வந்ததுக்கு தேங்க்யூ. வெல்கம் டு கிக்கி சட்டையர். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் வீடியோ. ஃபர்ஸ்ட் கண்ணிலேருந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சலாம் நினச்சிட்டு இந்த வீடியோவில் வெட்டிங் கெஸ்ட்டுக்கான ஐ மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதான் காமிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலகண்ட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல ஒரு க்ளீன் லுக் கொடுக்கறதுக்காக அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு நான் ஃபேஷியல் ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கு பியூட்டி பார்லர் போனதே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இந்த ஃபேஷியல் ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. ஐ மேக்கப்னாலே டார்க் சர்க்கிளை முறைக்கணும். அதுக்காக மேபிளின் நியூயார்க்கோட மல்டி யூஸ் கன்சீலர் எடுத்திருக்கேன். இது இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட் 144 கேரமல். எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது பிளெண்ட் பண்ணுறதுக்காக எந்த விதமான ஸ்பாஞ்சும் நான் யூஸ் பண்ணல. நார்மலாக ஃபிங்கர் யூஸ் பண்ணியே பிளெண்ட் பண்ணிடுறேன். பெஸ்ட் ஆப்ஷனே ஃபிங்கர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறதா என்னை கேட்டா. அதே மாதிரி இன்னொரு கண்ணுக்கும் கன்சீல் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆஷ் கலரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக ஐ ஷேடோஸ்லாம் போட்டால் மேட்ச் ஆகிரும். இது பிம்பிள் முறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டார்க்காக ஃபில் பண்ணாமல் லைட்டாக கேப் இருக்க இடத்த மட்டும் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஐ ஷேடோஸ் பண்றதுக்காக மார்ஸோட பேக் டு பேசிக் பேலட் எடுத்து. இதை பார்த்தாலே தெரியும் நான் என்ன கலர் எடுக்க போறேன்னு. அந்த பீச் கலர் தான் யூஸ் பண்ண போறேன். நல்லா ஐலிட்ல இருந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்குற மாதிரி ஃபுல்லா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். சைடில் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரணுங்கிறதுக்காக ப்ரஷ்ஷை இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்ளை பண்ணோம்னா நல்லா ஃபினிஷ் கிடைக்கும். இந்த பேலட்ல இருக்க ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ரஸ்டட் அயன் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்க்குற கோல்ட் கலர் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு ரஸ்டட் அயன் கலர். இந்த பேலட்டை நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கினது என்னோட ஃபேவரட். நெக்ஸ்ட் ஐலாஷஸ் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். அதை கருப்படிக்கிறதுக்காக இந்த மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது ப்ளூ ஹெவன் மஸ்காரா. யாரெல்லாம் மஸ்காரா போடுறப்ப கண்ணை குத்திப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நானும் அதில் ஒரு ஆள் தான். பார்த்தீங்களா, கண்ணாடி பார்த்துட்டு போடுறப்போ கூட கண்ணை குத்திக்கிட்டேன். இப்போ நார்மல் ஐலைனர் யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இந்த லுக் இப்படியே ஃபினிஷ் பண்ணோம்னா சிம்பிளாக இருக்கும். இது கொஞ்சம் கிராண்டாக எலவேட் பண்ணுறதுக்காக மேக்னெட்டிக் ஐ லேஷஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ட்வீசர், மேக்னெட்டிக் ஐலைனர், 3 டிஃப்ரெண்ட் வால்யூம் உள்ள ஐ லேஷஸ் கொடுத்துருப்பாங்க. இதிலே 10 டிஃப்ரெண்ட் வால்யூம் உள்ள மேக்னெட்டிக் ஐ லேஷஸ் இருக்கு. இதோட எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். நார்மல் ஐலைனர் மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஐலைனர் எடுத்து ஐலிட்ல லைன் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னொரு சைடு ஃபினிஷ் பண்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பண்ண சைடு ட்ரை ஆயிருக்கும். இதுல சைட் விங்ஸ் வரையறதுக்காக நார்மல் ஐலைனரே யூஸ் பண்ணியிருந்தேன். எப்பவுமே ஐலைனர் போட்டா விங்ஸ் வரையாம விடவே மாட்டேன். எனக்கு ஐலைனர்ல விங்ஸ் போட்டாதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட ஐலைனர் கண்ணில் மேக்னெட்டிக் ஐலாஷஸ் பிளேஸ் பண்ண போறேன். இருக்கிறதுலே கம்மி வால்யூம் இருக்க ஐலாஷை தான் யூஸ் பண்றேன். ரொம்பவே ஈஸியாக பிளேஸ் ஆச்சு. என்ன கை கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கனால திரும்பி வந்துட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறத பிளேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நின்றோம். கண்ணாடி இல்லாமல் பிளேஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன். இது எதனால ஒட்டலன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அங்கே நார்மல் ஐலைனர் யூஸ் பண்ணனால தான் ஒட்டல. ஆனாலும் நான் கரெக்டாக மேக்னெட்டிக் ஐலாஷஸ் இருக்கிற இடத்துல பிளேஸ் பண்ணோன்னே ஸ்டிக் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுற ஐலாஷஸோட இது ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆச்சு. எனக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு கண்ணில் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக யூஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு கேட் ஐலாஷஸ் தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கையில் ஸ்டிக்கியாக எதுவுமே இல்லாதனால சும்மா வச்சோன்னே நின்றுச்சு. உங்களுக்கு எந்த லேஷ் பிடிச்சிருக்கு? நார்மல் வால்யூம் உள்ள லேஷா இல்லை கேட் ஐலாஷா? எனக்கு கேட் ஐலாஷ் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வால்யூம் கம்மியாக இருக்க லேஷை பிடுங்கி தூக்கி போடல, அதில் தான் வச்சுட்டு கேட் ஐலாஷஸே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஐ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் மேக்னெட்டிக் ஐலாஷஸ் அப்ளை பண்ணோம்னா சூப்பராக ஒட்டிக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு இந்த கேட் ஐலாஷஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து எடுத்தோன்னாலே வந்துடும். யாருக்கெல்லாம் இந்த ஐ லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சின்ன சின்ன கமெண்ட் என்ன பெரிய பெரிய விதமாக மோட்டிவேட் பண்ணும். அந்த ரிமூவ் பண்ண ஐலாஷஸ்ல லைட்டாக மேக்னெட்டிக் ஐலைனர் இருக்கும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி போட்டி வச்சிட்டிங்கன்னா திரும்பி எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுற ஐலாஷஸோட இந்த ஐலாஷஸ் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜில் தான் இந்த ஐலைனர் எனக்கு வந்துச்சு. டோட்டலாக இந்த ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1500 rupees ஆச்சு. எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். பாய்.